அக்ரிகல்ச்சர் செக்டர்லாம் கடைசியாக எப்போதும் போய் லீஸ் தான். பட்ஜெட்லேயே அது எப்போவுமே லீஸ் செக்டர் தான். அந்த மாதிரி லீஸாக கொஞ்சோண்டு இந்த உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சோண்டு கொடுத்து விட்டு பட்ஜெட்டை வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு சாமானியக்கான பட்ஜெட் கிடையாது. சரி, ஒரு கார்ப்பரேட்டுக்காக பட்ஜெட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா போன தடவை அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. புதுசாக வந்து அப்போ ரயில்வே பட்ஜெட்ஸ்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவாக எந்த ரயில் கொடுக்க விட போகிறாங்க, புதுசாக எத்தனை ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்க, இந்த மாதிரி தகவல்களும் எதுவுமே இல்லை. ரயில்வேஸ்க்கு நாங்கள் இவ்வளோ நிதிக்கு ஒதுக்கீடு கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் இருந்தது தவிர ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க கிடையாது. இல்லை, நான் இயற்கை எரிவாயு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம், க்ரீன் எனர்ஜி, டுபாக்கோ இதுக்கெல்லாம் ஏற்கனவே வரி ஏற்றிட்டதுனால இந்த முறை பெருசாக எதுவும் வரியே கொடுக்கல. ஏன்னா ஏற்கனவே இந்த 40% ஸ்லாபில் முன்னாடியே கொடுத்துட்டாங்க, 2.0 கொடுத்துட்டாங்க இல்லையா. அதனால வந்து இந்த முறை அதுக்கு வந்து பெருசாக வந்து அவங்க டேக்ஸ் போடலை. ஸோ அதனால் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்ராக்டிவான பட்ஜெட்டாக இல்லாமல் எப்போதும் போகிற ஒரு நாளாக இல்லை. ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா சண்டே வச்சாங்க, அது ஒன்று தான் ஸ்பெஷலே தவிர வேறு எதுவுமே வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி, இல்லை மற்ற நிதி நிறுவனங்களுக்கும் சரி ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு, எங்களுக்கு இதனால் இந்த பெனிஃபிட் ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த பட்ஜெட்டில் சொல்லலை அப்படிங்கிறது தான் வாஸ்தவமான உண்மை.